நோயின் சோதனை வந்து அந்த பயிற்சியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் அதுவே இறைவன் திறந்த மற்றொரு பாதையாக அமைந்தது. அதுவே அவரை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களிடம் கொண்டு சென்றது. 12 ஆண்டுகள் அந்த மகா குருவின் திருவடியில் இருந்து வேதாந்தம் மற்றும் ஆன்மீக ஞானங்களை ஆழமாக பெற்றார். பின்னர் சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களிடம் இருந்து சன்னியாச சிகிச்சை பெற்று முழுமையான துறவற வாழ்க்கையில் நுழைந்தார். அதன் பின் இந்தியாவிலும் பல்வேறு வெளிநாடுகளிலும் சென்று வேதாந்த வகுப்புகளை நடத்தி எண்ணற்ற உயிர்களுக்கு ஆன்மீக ஒளியூட்டினார். அகத்தியரும் சிவனும் அருளிய பேரானந்தத்தின் வழியில் பழமையான அகத்தீஸ்வரர் கோயில் சிவன் கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்து பாழடைந்த கோவிலை மீண்டும் எழுப்பினார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்ந்த தவத்துறவு வாழ்க்கையை நடாத்தி வருகிறார். இன்று அவர் அமிர்தவர்ஷினி ஆசிரமத்தை நடத்தி அங்கு தங்கி தம்மை நாடி வரும் அடியார்களுக்கு ஆன்மீக வழிகாட்டலும் அருளாசிகளும் வழங்கிக் கொண்டு வருகின்றார். அண்மையில் பருத்தித்துறையில் ஈழத்து சித்தர்கள் நினைவாக நிறுவப்பட்ட புதிய ஆசிரமத்தை திறந்து வைப்பதற்காக இலங்கை வந்தார். எங்கள் அம்மா அவர்கள் பருத்துறை ஈழ திருமணி நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் பெருமை. இன்று நம்முள் நிற்கும் இவர் தெய்வீக ஒளியாக, தாயின் அன்பாக, குருவின் அருளாக நம்மை வழிநடத்தி வருகின்றார். அம்மா அவர்களின் திருமணிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நமஸ்காரம்.
நினைப்பீங்க ஏதோ சன்னியாசம் எடுத்தால்தான் நாங்கள் இறைவனை அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும், இன்னொரு பிறவி எடுக்காமல் இருக்க முடியும் என்று இருப்பதற்கு அவர் இல்லற வாழ்க்கையிலே மனைவி சாரதாதேவி அம்மையாரோடு இருந்து கொண்டே அவர் எப்படி இறைவனை அடையலாம், எப்படி மோட்சத்தை அடையலாம் என்று நமக்கு வாழ்ந்து காட்டினார். இப்போ நீங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, எங்களை இளங்க மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு இல்லை. அந்த குரு இல்லாத காரணத்தினால்தான் இப்போ ஒவ்வொருவரும் பணத்தை கொண்டு போய் வேடிக்கை கோயில்கள் எப்படியோ லட்சக்கணக்காக செலவழிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயம் சொல்லுது, நீ 5 யஜ்ஞங்களை பண்ண, தெய்வ யஜ்ஞம் இறைவனுக்கு கொடுங்க. என்னத்துக்காக இறைவனுக்கு கொடுக்கணும்? நம்ம இந்த உலகத்துல பிறக்க வைத்து இருக்கிறதுக்கு இருப்பிடம், சாப்பிட்றதுக்கு உணவு, உடுக்கிறதுக்கு ட்ரெஸ் கொடுத்து நம்ம வச்சிருக்கிறார். அதற்கு நன்றியாக கொஞ்சம் பால், கொஞ்சம் தயிர், கொஞ்சத்தாலும் நாங்கள் அபிஷேகம் பண்ணோம். குடகுடமாக அபிஷேகம் பண்ண சொல்லி நம்முடைய வேதங்கள் சொல்லவே இல்லை. அடுத்ததாக அது சொல்வது தேவ யஜ்ஞம் சொல்வது நன்றிக்காக சுவாமிகள் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். நம்முடைய ரிஷிகள் எல்லாமே அதுக்கு ஒரு சின்ன அபிஷேகம், சின்ன நைவேத்தியம். இப்போ ராமகிருஷ்ண மிஷனில் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் என்று எதையும் ஊற்றுறதில்லை. பாலை காய்ச்சி ராமகிருஷ்ணனுக்கு வைப்பாங்க, பழங்களை வெட்டி வைப்பாங்க. ஏன்னா மகான்கள் இறைவன் சாப்பிடுவதில்லை, ஸ்பர்ஷத்தினால. அவருக்கு முன்னாடி வைத்தீங்கன்னா அவருடைய கண் பார்வையிலேயே அவர் சாப்பிடுவார். இப்போ நான் நிறைய இடத்துல பார்க்குறேன், நீங்கள் கோயில் வழியோ வீடு வழியோ இந்த பிரசாதங்களை மணிக்கணக்காக சுவாமிக்கு முன்னாடி வைக்கிறீங்க, தேவையில்லை. அவருடைய நயன தீட்சை கண்ணால் பார்த்தாலே அது பிரசாதம் ஆகிவிடும். நாங்கள் அதை எடுத்து விடலாம். அப்போ தேவ யஜ்ஞம் அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி உள்ளவர்களாக அவர்களுக்கு நைவேத்தியம் கொடுக்குறோம், அபிஷேகம் பண்ணுறோம். அது தேவ யஜ்ஞம் சொல்றது. நெருப்பெல்லாம் வச்சு ஹோமம் மூட்டி பண்ண தேவையில்லை, இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிதி, பிரம்மாக்னம், பிரம்மநாபுதம், பிரம்மைவ தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினா அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டீங்கன்னாலே சுவாமிக்கு அது அர்ப்பணம் ஆகிடும். அடுத்ததாக பித்ரு யஜ்ஞம். நம்முடைய கல்ச்சரில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்தோம்னு சொன்னால் நம்முடைய அம்மா அப்பா காரணமாகத்தான் வந்திருக்கிறோம். அன்னை பிதாவும் முன்னோரை தெய்வம். இதே போல அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த உலகத்துக்கு வரமாட்டோம். உங்களுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? யார் சாப்பாடு கொடுக்குறா? வீட்டில் யார் சாப்பாடு கொடுக்குறது? அம்மா. யார் உங்களுக்கு எல்லாமே பேர் எடுத்து உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறது யார்? அம்மா. அப்பா உழைச்சி கொண்டு வர்றாரு. அப்படியே அம்மா அப்பாவை பேணி பாதுகாத்தல் ஒரு யஜ்ஞம், ஒரு பூஜை. அப்படியே நீங்கள் அம்மா அப்பாவை சொல்லு கேட்டு நடக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும். அதை சொல்றது பித்ரு யஜ்ஞம். அப்போ உயிரோட உள்ள பொழுதும் அம்மா அப்பாவை நாங்கள் மதிக்க வேணும். அம்மா கடவுள், அப்பா கடவுள்,
உறவுகளுக்கு அது போய் சேரும். அதான் பித்ரு யஜ்ஞம்னு சொல்றது. அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற பொழுதும் கவனிக்கணும், இறந்ததுக்கு அப்புறமும் நாங்கள் அவர்களை மாற்றக்கூடாது, அவர்களுக்காக பண்றாங்க. அதான் பித்ரு யஜ்ஞம். மூன்றாவது வந்து ரிஷி யஜ்ஞம். எங்களை எல்லாரும் நாங்கள் வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் ஆசிரியர்கள், உங்களுடைய அம்மா அப்பாக்கள் அல்லது உங்களோட குருமார், நீங்கள் என்ன மார்க்கத்தை சேர்ந்தீங்களோ அந்த குரு உங்களை வழி நடத்துகிறார் என்றால் அவர்கள் ரிஷிகள். அப்போ அவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது. வருஷத்துக்கு நான் குரு பூர்ணிமாண்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆடி மாசத்துல வர்ற பௌர்ணமி தினம் உங்களை யார் வழி நடத்தி நல்ல வழி காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நீங்க மறக்காமல் போய் நமஸ்காரம் பண்ணி ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு தட்சணை அவர்களுக்கு கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு செலக்ஷனும் சமீராகும் அப்படி வழி நடத்தி பிள்ளைகளை கொண்டு போறாங்க. அவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட அவர்களும் ஒரு வகையை குருதான். ஏன்னா யாரெல்லாம் நல்ல வழியில வழி நடத்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் குரு. அப்போ இது ஆடி பௌர்ணமி முக்கியமாக குருக்களுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு விஜயதசமி அன்றைக்கு வழி நடத்துகிறவர்களை நமஸ்காரம் பண்ணி அவர்களுக்கு முடிஞ்ச நன்றியை செலுத்தி ஒரு சின்ன தட்சிணைன்னு சொல்றது ஏதோ முடிஞ்ச அளவு அவர்களுக்கு கொடுக்கிறது. அது வந்து ரிஷி யஜ்ஞம். அடுத்ததாக மனுஷ யஜ்ஞம். நாங்கள் இந்த உலகத்துல பல மனிதர்களோட கலந்துருக்கிறோம். அவனுடைய இந்த மனிதனுக்கு உணவு இல்லையோ அவனுக்கு உணவு கொடுக்கும், யாருக்கு உடை இல்லையோ அவர்களுக்கு உடை கொடுக்கும், யாருக்கு மருந்து இல்லையோ அவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கும். அது வந்து மனுஷ யஜ்ஞம். இதைத்தான் நம்முடைய வேதங்கள் சொல்லுது. இதைத்தான் நம்முடைய ராமகிருஷ்ணர் வாழ்ந்து காட்டினார். இதை கோயிலில் போய் வான வேடிக்கைகள்லையும் சக்கரங்களையும் தேர்வுகளையும் சிலவழிக்கிறது எங்களுக்கு சாஸ்திரம் வேதங்கள் சொல்ல இல்லை. மனுஷ யஜ்ஞம். மனுஷன் கஷ்டப்படுறான். ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு கொஞ்சம் பால் தேவைப்படுது, அவனுக்கு கொஞ்சம் இளநீர் தேவைப்படுது. அதை கொடுக்காம நான் கொண்டு சுவாமியை கொண்டு நான் சுவாமி பிச்சைக்காரன் கிடையாது. இந்த அந்த உலகத்தில் உள்ள பால் பண்ணைகளும் அவருடையது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இளநீர் மரங்களும் அவருடையது. அப்ப அவருக்கு கொஞ்சம் இளநீர் கொடுக்குறோம், கொஞ்சம் பால் கொடுக்குறோம் நன்றிக்காக. ஆனா நீங்க வழியில கோயிலுக்கு பால் கொண்டு போறீங்க, ரோட்ல உடனே சுற்றிகளாக படுத்துருக்கிறார். அப்ப கோயிலுக்கு சுவாமி கொடுப்பீங்களா, அந்த ரோட்ல படுத்துக்கிறவங்க கொடுப்பீங்களா? ரோட்ல என்ன அவன் தான் சுவாமி கீதையில சொல்றார். பகவத்கீதையில அகம் வைஸ்வானரோ பூர்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதாக. பிராணி எல்லாம் இந்த மூச்சு விடுற பிராணம் போற எல்லாருமே பிராணிகள். அந்த பிராணிகளின் வயிற்றுல கிருஷ்ணா சொல்ற நான் தானப்பா இருக்கிறேன். அப்ப நீ ஒரு புத்தியா இருக்கிற ஒரு மனிதனுக்கு பால் கொடுக்கல, நீ டைரக்டா சாட்சா நீ கிருஷ்ணாவுக்கு பால் கொடுக்குற. ஒரு நாய்க்கு நீங்க சாப்பாடு போடுறீங்க, அதுல வயிற்றுல கூட பகவான் தான் இருக்கிறார். பூனைன்ற வயிற்றுல கூட பகவான் தான் இருக்கிறார். எறும்பின்ற வயிற்றுல கூட பகவான் தான் இருக்கிறார். ஜீவராசிகளுக்கு எந்த பிராணி சுவாசிக்கிற பிராணிகளுக்கு நீங்கள் உணவளிக்கிறீங்களோ நீங்கள் டைரக்டா இறைவனுக்கு உணவளிக்கிறீர்கள். ஈவன் மரங்களுக்கு தண்ணி விடுறது கூட, மரங்களுக்கு கூட அவ்வளோ உயிர் இருக்குது, அதான் வளருது. அப்போ அதில் ஒரு மரத்தை நட்டு தண்ணி ஊற்றினா கூட நீங்கள் அந்த மரங்களுக்கு உணவளிக்கிறீர்கள். டைரக்டா நீங்கள் பரம்பொருளான கிருஷ்ணாவுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்குறீங்க. அவர் சொல்றது மனுஷ யஜ்ஞம். சரி, அது வந்து பசு யஜ்ஞம். மனுஷ யஜ்ஞம் வந்து எங்களோட கூட பிறந்த மனிதர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு நாங்கள் ஷேரிங். அப்போ ஷேரிங் வித் காட், ஷேரிங் வித் பேரண்ட்ஸ், ஷேரிங் வித் குரு டீச்சர்ஸ், ஷேரிங் வித் ஹியூமன் பீயிங்ஸ், ஷேரிங் வித் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இதை சொல்றது பஞ்ச மகா யஜ்ஞம், 5 மகா யஜ்ஞங்கள். அப்போ கிருஷ்ணா கீதையில பகவத்கீதை சொல்ற ஆரெல்லாம் இந்த 5 பஞ்ச மகா
நீங்கள் கேக் வெட்டி இந்த கிஃப்ட் கொடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு பிரசாதம் கொடுவோம். அவரை யாரும் பண்ணா நீங்கள் காட்டும் 5 உண்டியல் கடவுளுக்கு ஷேரிங், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், அம்மா அப்பாவுக்கு ஷேரிங், குரு ரிஷி யஜ்ஞம், குருவுக்கு ஷேரிங், மனுஷ யஜ்ஞம், உங்களோட கூட பிறந்த கஷ்டப்பட்ட மனிதர்களுக்கு ஷேரிங், பசு யஜ்ஞம், அனிமல்ஸ் பேர்ட்ஸுக்கு ஷேரிங். அப்போ 5 உண்டியலே நீங்கள் சம்பாதிச்சு வந்து கூட ஒரு 10-20 ரூபா போடுங்க மாசத்துல. போட்டுட்டு மிச்சத்தை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா கிருஷ்ணா சொல்றாரு உங்களுக்கு லைஃப்ல ஒரு கஷ்டமும் வராது. அதே நேரத்தில் கிருஷ்ணா சொல்றார், கிருஷ்ணா யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒவ்வொருவன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து அழியாமல் தான் மட்டும் புசிக்கிறானோ அவன் வந்து திருடன் என்று சொல்றான். என்னன்னா ஏன் எங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்க எங்கத்தோட வந்தீங்க? வெறும் கையோட வந்து வெறும் கையோட போகிறோம். நானும் போயிட்டு ஒன்றும் கொண்டு போக போறதும் இல்லை, வரையில கொண்டு வந்ததும் இல்லை. இடையில வந்தது இறைவன் கொடுத்த பொருள். அப்போ இறைவன் கொடுத்ததை நாங்க மற்றவர்களுக்கு பகிர்ந்து அழியாமல் நாம நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், நம்ம குழந்தைகள் என்று நாம மட்டும் புசித்தோம் என்று சொன்னால் அது திருடன் என்று சேனக ஏவ சக என்று பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றார். சேனகண்டா திருடன், கள்ளன். நான் கொடுத்ததை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அவன் மட்டும் அனுபவிக்கிறான். அனுபவியா எல்லாரும் ஷேர் பண்ண பழங்குவோம். கோயிலுக்கு மட்டும் இல்லை, கஷ்டப்பட்டாங்களுக்கு முதல் கொடுங்கோ. அம்மா அப்பாவை மறக்காதீங்க. முடிஞ்ச அளவு அம்மா அப்பாவை வச்சு உபசரிங்க கடைசிகள். அப்புறம் குருவுக்கு முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஆரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ, ஆரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். அப்புறம் கூட பிறந்தவர்கள், அயல் அட்டைகள், யாரும் கஷ்டப்படுறவங்களுக்கு முடிஞ்ச அளவு துணி வாங்கி கொடுங்கோ, அல்லது சாப்பாடு கொடுங்கோ, அல்லது மருந்து வாங்கி கொடுங்கோ, அப்படி ஹெல்ப் பண்ணுவோம். அல்லது வாயில்லா பிராணிகளுக்கு எங்களோட கல்ச்சர்ல அந்த காலத்தில் காகத்துக்கு சாதம் வச்சு தான் இடம் சாப்பிடுவாங்க. பகல்ல காலத்துக்கு வச்சுக்கணும்னா எல்லா பறவைகளுக்கும் வச்சதுக்கு சாப்பிடலாம். ஈவினிங்ல நாய்க்கு வச்சோம்னா எல்லா விலங்குகளுக்கும் வச்சதுக்கு சாப்பிடலாம். அப்ப இந்த 5 யஜ்ஞம் இது வந்து ஹோமகுண்டம் வச்சு நெய் ஊற்றி புகை வந்து பண்ற யஜ்ஞங்கள் கிடையாது. ஷேரிங் வித் காட், ஷேரிங் வித் பேரண்ட்ஸ், ஷேரிங் வித் குரு டீச்சர், ஷேரிங் வித் ஹியூமன் பீயிங்ஸ், ஷேரிங் வித் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அப்ப எல்லா வீட்லயும் ஒரு 5 உண்டியலை வச்சு மாசத்துல எங்களுக்கு என்ன வருதோ 100 ரூபாய் வந்தா 1 ரூபாய் 1 ரூபாய் 1 ரூபாய் 5 ரூபாய் போடணும். 1000 ரூபாய் வந்தா 10 ரூபாய் போடணும். 50 ரூபாய் தான் போகும். 1 லட்சம் வந்தா 100 ரூபாய் ஒரு மாசத்துல 100 போடணும். வருஷம் முடிய அதை அவர்களுக்கு கொடுத்துருவோம். கடவுளுக்கு கொடுத்துருவோம், அம்மா அப்பா கொடுத்துருவோம், குருவுக்கு கொடுத்துருவோம், ஏழைகளுக்கு அதுக்கு மருந்து வாங்கிடுவோம். அப்புறம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு சாப்பாடு போடுவோம். இதற்கான பரமஹம்சர் வந்து வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வேதங்கள் படிக்காத காரணத்தினால உங்களுக்கு தெரியாது. அந்த வேதங்களில் சொன்னதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்ந்து காட்டினார். கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்து காட்டினார். ராமபிரான் வாழ்ந்து காட்டினார். அந்த ராமரும் கிருஷ்ணரும் தான் ராமகிருஷ்ணராக எங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு அவதரித்து நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார்கள். நீங்க இன்றிலிருந்து இதை பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் என்றது என்னன்னா கிருஷ்ணருடைய வேத வாக்கு யாருக்கும் கஷ்டமே வராது. பகிர்ந்து 5 தானங்களும் யஜ்ஞங்களும் பண்ணி மிச்சத்தை எவன் புசிக்கிறானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் வராது. ஆனா யாருமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து அழியாமல் தான் மட்டும் புசிக்கிறானோ அவன் திருடன், அவனுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் வரும். அதைத்தான் பரமஹம்சர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார். முடிந்த அளவு எல்லாரும் ராமகிருஷ்ணனுடைய அமுத மொழிகளை படியுங்கோ, சாரதா தேவியுடைய அமுத மொழிகளை படியுங்கோ. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ரிஷி மண்டலத்திலிருந்து இறைவனே ராமகிருஷ்ணராக அவதாரம் பண்ணி வந்து தன்னுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக விவேகானந்தரையும் ரிஷி மண்டலத்திலிருந்து கூட்டிட்டு வந்தார். ராமகிருஷ்ணர் காளி கோயிலை விட்டு தக்ஷணேஸ்வரன் காளி கோயிலை விட்டு எங்கேயும் போகவில்லை. அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற மூலமூர்த்தி உற்சவமூர்த்தியா யார் வச்சாருன்னா விவேகானந்தர். உலகம் முழுக்க போய் என்னுடைய மெசேஜை நீங்க பரப்புங்க. அதை நாங்கள் வாழ்க்கையில பின்பற்றத சொல்றதுதான்
பத்திரம்னா ஒரு இலவை, துளசி இல்லைன்னு சொல்லல, வில்வம் இல்லைன்னு சொல்லல, ஏதோ ஒரு இல்லைய பக்தியா பிரயச்சது. நீ அன்போட இந்த பாதங்கள்லாம் போட்டியன்னா நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். பத்திரம்னா ஒரு இலை, புஷ்பம் ஒண்ணு, புஷ்பங்கள் நிறைய தேவையில்லை, ஒரு புஷ்பம், என்ன புஷ்பம்னு சொல்லல. அதெல்லாம் இல்லையா, நீ சாப்பிடுற ஒரு வாழைப்பழத்தை எனக்கு வச்சுட்டு பழம், அதுக்கு உனக்கு வழி இல்லையா? இந்த தண்ணி குடியாமல் யாரும் ஜீவிக்க முடியும். எந்த போர் மேன் கூட தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. தோயம் வேண்டாம் தண்ணி, நான் ஒன்றுக்கும் வழி இல்லையா? ஒரு கிளாஸ் தண்ணியை எனக்கு வச்சு நீ பக்தியா பிரயச்சரி, நீ பக்தியோட என்ன கொடுத்து, அப்பா எனக்கு இதான் கொடுத்துருக்குறேன், எனக்கு வேற வழி இல்லையாப்பா, நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம். பகவான் வந்து அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஆடம்பரத்தில் ஒரு அழகா கீதையில என்ன சொல்றாரு? பத்திரம், புஷ்பம், பழம், தோயம். ஒரு இலவன் சொல்றாரு. அதான் நான் கனடாவில் சொன்னேன். அங்க விண்டர்ல இல்லையெல்லாம் கிடையாது. அது இந்த மேப்பல் லீப், அது ஒரு லீப். அவர் என்ன லீப்னு சொல்லல, வில்வமா துளசியா ஒன்றும் சொல்லல. ஒரு இளையருக்கு அன்போடு வை, என்ன நினைச்சு வை, அல்ல ஒரு பூவை நினைச்சு வை, அல்லது ஒரு பழத்தை நினைச்சு வை. அதுவும் எல்லாம் முடியும் இல்லையா? நீ குடிக்கிற ஒரு டம்ளர் தண்ணிய எனக்கு அர்ப்பணமாக நீ வை, நான் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். இப்ப எல்லாரும் கிறிஸ்தவ மதத்துக்கு போறாங்க. ஒரு பொண்ணோட ஆகி படிச்சு நான் இந்த ஜீசஸும் மகான் தான் இல்லையான்னு சொல்லல. ஆனா ஜீசஸ் வந்து எல்லாரையும் பார்த்து நீ மதம் மாறன்னு சொல்லல. அவரும் மகான், அவரும் இதெல்லாம் போதிச்சார். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லாதவர்களுக்கு மறந்து கொடு, இல்லாதவர்களுக்கு உடைய கொடு, பெற்றோரோட மதி, பெரியவர்களோட மதிப்பு செய், அப்படி என்று அவர் சொன்னாலே ஒழிய நான் எங்களோட மதத்திலையும் அதான் சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் இந்துக்கள் வந்து இதில் படிக்காத காரணத்தினால நாங்கள் மதம் மாறுகிறோம். ஜீசஸ் நிறைய சொல்ற எங்களோட மதத்தில் ஒன்றுமே வழிகாட்டி இல்லையாண்டு. நீங்கள் ஒரு பகவத்கீதை முடிஞ்ச என்ன படியுங்கோ, அல்லது பகவான் ராமகிருஷ்ணனுடைய அமுதமொழிகளை படியுங்கோ, சாரதா தேவியுடைய அமுதமொழிகள் தமிழ் இருக்குதா படியுங்கோ. அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சேல்ஸ் நீ நல்லா இருக்கு, வாழ்க்கையில நல்லா இருக்கீங்க. ஏன்னா இந்த வேதங்கள் வந்து சொன்னது வந்து எப்படி நீ வாழ்ந்தால் நீ சந்தோஷமாக இருக்கலாம், வாழும் முறையைத்தான் சொன்னது எங்களுடைய இந்து மதம், எங்களுடைய வேதங்கள் இருக்கு. யசூர் சாம மதம் மனம், அந்த சாரம் வந்து இந்த அவதார புருஷர்கள் வாழ்ந்து காட்டு, ராமர், கிருஷ்ணர், ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாம் இந்த சாரத்தை எடுத்து நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். இப்படி வாழ்ந்து என்றால் நீ சந்தோஷமாக இருக்கணும். ஆனா நாங்கள் யாருமே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம். ஏதோ கோயிலவே மன்றாடுறோம், சுவாமிகிட்ட போய் அழுகிறோம். ஆனா வாழுற முறைகளை யாருமே கடைப்பிடிக்க விருப்பம் இல்லை. அப்ப இந்த வாழும் முறைகளை நாம் கடைப்பிடித்தால் நிச்சயமாக நாம் இந்த உலகத்துல சந்தோஷமாக இருக்கலாம். அதைத்தான் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் அன்ன சாரத்தை இதோட இல்லற தர்மத்தில இருந்து நல்ல பண்புகளை வளர்த்து மோட்ச நிலையை அடையலாம் என்ற வழியை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் திரோரம் சன்னியாசியா போய்தான் போக முடியல. அப்ப இதையும் காட்டியிருக்காங்க. அதே நேரத்துல இப்போ அந்த வாழ்க்கையில நாலு முறை இருக்கு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். அப்போ ஒருவன் வாழ்க்கையில ஆரம்பம் வந்து பிரம்மச்சரியம் படிக்கணும், கல்வி கற்கிற டைம், அப்பா அம்மாவோட தங்கி இருக்கிற டைம். அடுத்தது வந்து படிச்சு முடிஞ்ச உடனே கிரகஸ்தம், இல்லற வாழ்க்கை. அது ஒரு கொஞ்ச காலம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து குழந்தைகளை படிச்சுட்டு குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவரோட ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்புறம் வானப்பிரஸ்தம், கணவன் மனைவியும் செய்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னியாசம். இந்த சன்னியாசம் காவி எடுக்க வேண்டாம், மனசால விட்டுருவார். இனிமேல் நம்ம போக போறோம். நீங்க போயிருக்காங்க, போன ஜென்மத்தில் எங்க இருந்தீங்க, அடுத்த ஜென்மத்தில் எங்க போறீங்க? போன ஜென்மத்தில் யாரோட அப்பா, இந்த ஜென்மத்தில் எவர அப்பா, அடுத்த ஜென்மத்தில் யாரோ அப்பா. அதான் அர்ஜுனன் இவ்வளவு பகவத்கீதையை கேட்டதுக்கு அப்புறமும் மகன் அபிமன்யு இறந்த ஒரு யுத்தத்துல, பாரத யுத்தத்துல ரொம்ப அழுதான். அப்ப கிருஷ்ணர் கூட இருந்தபடினால அவர் மேல சொர்க்கத்துக்கு அர்ஜுனனை கூட்டிட்டு போனார். அங்க அர்ஜுனன் பார்த்தான், அபிமன்யுக்கு போன ஜென்மத்துல யாரோட அப்பா, இந்த ஜென்மத்துல நான் அப்பா, அடுத்த ஜென்மத்துல யாரோ அப்பா. பாரு, நீ எந்த ஜென்மத்துக்காக அழுகிற? அபிமன்யு இந்த ஜென்மத்துல உனக்கு பிறந்திருக்கிறான், போன ஜென்மத்துல யாரோ அப்பா, அதுக்கு வந்து யாரோ அப்பா, இதுக்கு நீ அழுகிறியான்னு சொல்றது காட்டுனதுக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் வந்து சமாதானமான. நான் நினைக்கிறது இதுதான் ஒரு லைஃப். இந்த லைஃப்லேயே அந்த பேர், பிள்ளை, பேரன், பேத்தி, எழுதுவரை நான் எழுதி கொடுத்து ஒரே சிறிய அட்டாச்மெண்ட் இருக்கிறோம். ஆனால் அந்த சாஸ்திர
பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. யாரையும் யாரும் நம்புறாங்க இல்லை. கல்யாணம் அப்போ இந்த ருட்டீன் போயிட்டு தான் இருக்க போகுது. இது தேவையானது. நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து யோசிங்க. பிள்ளைகளோட கடமைகளை முடிச்சு நீங்கள் யோசிங்க. இந்த வாழ்க்கை தேவைதானா? திரும்ப திரும்ப வந்து இதுதான் பழ போகிறோம். அதுவும் இந்த நாட்டில் நீங்கள் 30 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் பார்க்க சந்தோஷமா இருக்குது. இந்த போர்னால பாதிக்கப்பட்டு கூட நீங்கள் இப்போ குழந்தைகளெல்லாம் படித்து நல்ல பயிர பாடி எல்லாம் பண்ணி இவ்வளவோ முன்னேறி இருக்கிறீங்க இல்லையா நீங்கள். ஆனால் இந்த வழிகளை நீங்கள் இந்த பஞ்சமான யஜ்ஞங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. வீட்டில் 5 உண்டியலை வச்சுருக்கோம். என்ன சம்பாத்தியம் வருதோ எவ்ரி மந்த் உங்களுக்கு வர்ற பணத்தில் ஒரு 10 ரூபா போட்டுருவோம். ரொம்ப வேண்டாம். ஆனால் விரலுக்கு ஏற்ற வீக்கம் 100 ரூபா வந்தால் போடணும், 1000 வந்தால் போடணும், 1 லட்சம் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி போடணும். இந்த 5 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி பழகினீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. மனசுல எங்களை அறியாத ஒரு ஆனந்தம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். இதைத்தான் இந்த வேதங்கள் சொல்லுகின்றன. இதைத்தான் ராமரும் சொன்னார், கிருஷ்ணரும் சொன்னார், அதைத்தான் ராமகிருஷ்ணன் பரமஹம்சரும் சொன்னார். என்னுடைய வந்து இப்படி ஒரு இடத்துல இவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல எல்லா பேரண்ட்ஸும் அப்பா அம்மாவையும் சொல்லணும். பிள்ளைகளை மட்டும் நன்றாயிரும். நீங்களும் வாங்குவோம். அட்லீஸ்ட் சண்டே எப்போ ஒரு சத்சங்கம் நடக்கிற நாட்களில் வந்து சுவாமி அக்ஷராத்மானந்தா அப்பா விவகாரம் பொறுப்பிலிருந்து அவர் வந்து லெக்சர்ஸ் நடத்த இல்லை. நீங்கள் வாங்குவோம். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் கூடி அமுத மொழிகள் ஒரு ஆள் வாசிக்க எல்லாரும் கேளுவோம். சத்சங்கம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சத்சங்கத்துக்கு நிசங்கத்துவம். சத்சங்கத்தினால்தான் எங்களோட மைண்ட் வந்து இந்த உலகத்தை விட்டு டிட்டாச் பண்ணணும். எல்லாம் ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு தான் போகிறோம். எங்கே போகிறோம்னு தெரியாது. ஆனால் எல்லாத்தையும் பிடிச்சிருக்காமலே இந்த உலகத்தில் வந்துருக்குறோம். கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் தேவைப்படுது. பணம் காசு தேவைப்படுது இல்லையா இல்லை. ஆனால் அதுதான் நிலையானது. அதோட தான் நாங்கள் 1000 வருஷம் வாழ போகிற வேண்டாம். நில வேண்டாம். இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம். அதுக்குள்ள நல்லது பண்ணி நல்ல காரியம் பண்ணி அடுத்த பிறவிக்கு முந்தின காலத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஜென்மத்தை பற்றி யாரும் வாழப்பட்டதில்லை. ஏன்னா வீடு வாசல் இருக்கு, உடுக்க துணி இருக்கு, சாப்பாடு இருக்கு. அடுத்த பிறவிக்காகத்தான் மக்கள் பாடுவாங்க. இல்லை அடுத்த இப்பிறவிக்கு அப்படின்னா ஒப்பிறவி வாய்க்கணும். அடுத்த ஜென்மத்தில் எங்கே பிறக்க போகிறாங்க? என்ன அம்மா அப்பா சேரியா சிலமா எங்கே பிறக்க வந்து சோமாலியாவா? நான் சொல்றது இந்த மினிஸ்டர்ஸ் தான் கொள்ளையடிக்கிறாங்களே எல்லாருக்கும் சோமாலியா தான். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. அப்படியா இப்பிறவி அப்படின்னாலும் ஒப்பிறவி வாய்க்குமோ? அப்படிங்கிற பிறவியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதுக்கு நிறைய நீங்கள் ஜபம் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த பஞ்சமாக யஜ்ஞங்களை 5 உண்டியல் வச்சு 5 பேருக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும்.